2024 இருக்கோங்க. உலகம் விஞ்ஞானத்துல செழித்து கொண்டு இருக்கிறது. விண்வெளி ஆய்வுல ஒரு மைல்கல்லை கடந்து நிற்கிறோம். புதிய கோள்கள்ல மனுஷன் குடியேற முடியுமா என்று ஆய்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் விண்வெளி சுற்றுலாலாம் போயிட்டு வர்றாங்க. என்னென்னமோ ஆராய்ச்சி நடக்குது. அறிவியல் பெரிய அளவுல விண்ணை தொடுகிற வளர்ச்சியில இருக்கு. இதுக்கெல்லாம் இடையில தான் இங்கே மூட நம்பிக்கையில ஒரு கூட்டம் காட்டு மிராண்டியா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் தென் மாநிலங்கள்ல ஆந்திரா பகுதியில் ஒரு விழா நடக்குது. அந்த விழாவை ஊரே கூடி நடத்துறாங்க. அந்த விழாவில் நடந்த காட்சி தான் காட்டு மிராண்டிகள் கூட அதை செய்ய மாட்டாங்க. சடங்குகள் என்ற பேர்ல கொஞ்சம் கூட மூளையே பயன்படுத்தாம ஒரு பச்சை குழந்தைய சுடுபால்ல இறக்குற கேடுகட்டத்தனம் நடந்திருக்கு. ஊரே கூடி நிக்குது. திருவிழா கோலம். நம்ம ஊர்ல பொங்க வைக்கிற மாதிரி அங்க அடுப்பை கூட்டி பாலை சுட வைக்கிறாங்க மண்பானையில. இந்த பால் சூடான பிறகு ஒரு குழந்தை தூக்கிட்டு உள்ள இறக்குறான் ஒருத்தன். அவன் சாமியார் வேஷத்துல இருக்கிறான், காவி அணிஞ்சிருக்கான், உத்ராட்ச கொட்டையை சரஞ்சரமா மாட்டிக்கிட்டு இருக்கிறான், லூசு பயலா இருக்கான் அவன். அந்த குழந்தைய உள்ள இறக்குறாங்க. உடம்பு காலு உள்ள பின்னாடி பாதி அளவு போகுது. அந்த குழந்தைய உள்ள இறக்கி எடுக்கிறான். அதை கிராஸ் பண்ணி போறாங்க. அந்த சமயத்துல அந்த குழந்தைங்க கண்ணை மூடிட்டு போறாங்க சின்ன பசங்க. அவ்வளவு கொடூரத்தை இந்த நாய் செய்யுதுன்னு அறிவு வேணா. அந்த குழந்தை கதறாங்க. 3 மாசமா 4 மாச குழந்தை, குட்டி குழந்தை. அந்த குழந்தைய ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு அப்படியே ஸ்டெயிலா ஒரு பக்கம் சுத்தி இந்த பானையில இருக்கிற பால் எடுத்து நீ ஊத்துற, நீ தீல விழுந்து கூட சா, கொதிக்கிற பால்ல விழுந்து சா. ஆனா எதுவுமே அறியாத ஒரு பச்சை குழந்தைய உன்னுடைய மூட நம்பிக்கைக்கு பலி கொடுக்கறது என்ன நியாயம் நான் கேட்கிறேன். என்ன நியாயம்? ஊரை சுத்தி நின்று வேடிக்கை பார்க்குது. அந்த வீடியோவுக்கு ஒரு சாமி பாட்டை வேற போட்டு அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுருக்கானுங்க. அது வைரல் ஆயிட்டு இருக்கு. குச்ச நாச்ச வேணாம் அந்த கும்பலுக்கு. காலங்காலமா பார்ப்பனியம் இது மாதிரி சடங்குகளின் மூலமாக தங்களுடைய பார்ப்பனியத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. இந்த சடங்குகள் மூலமா தான் பார்ப்பனியம் 2000 வருஷத்துக்கு மேல இன்னும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அது தன்னை நவீன வடிவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த அறிவற்ற சமூகம் கொஞ்சம் கூட கேள்வி எழுப்பாம ஒரு பச்சை குழந்தை 3-4 மாச குழந்தைய தூக்கி உள்ள இருக்கிறான், பாலை தூக்கி ஊத்துறானே, அறிவு வேணா. இந்த குழந்தை மேல அப்படியே ஊத்துதுங்க பால். அந்த குழந்தை கதறி துடிக்குது. இது என்ன நடக்குதுங்க இங்க? அதை பார்த்துட்டு வாங்க. நிறைய பேச வேண்டியிருக்கு. பார்த்துட்டீங்கல்ல, யாருங்க அந்த காட்டு மிராண்டி கும்பல்? ஒருத்தர் கூட அங்க அதை தடுக்கணும்னு தோணல. ஒருத்தர் கூட அந்த குழந்தை பாவம் சுடுபால்ல சித்திரவதை அனுபவிச்சுன்னு தெரியல. இதெல்லாம் குழந்தைகள் மீது நடத்தப்படுகிற வன்முறை இல்லையா? ஓன் ஜாமி நீ கும்பிட்டு போ, ஓன் ஜடங்கு நீ செஞ்சுட்டு போ. பச்சை குழந்தைக்கு என்ன தெரியும்? 3 மாசம் 4 மாச குழந்தை மேல இவ்வளவு பெரிய வன்முறையை செய்யுதே. சடங்குகள்ன்ற பேர்ல, மதம்ன்ற பேர்ல, வழிபாடுன்ற பேர்ல அந்த கூட்டம் நின்று வேடிக்கை பார்க்குதே. பெத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க? இது எவ்வளவு கேடு கட்டத்தனம். இதை வெளிநாட்டுக்காரன் பார்த்தா புளிச்சுன்னு துப்ப மாட்டான். இல்ல நான் கேக்குறேங்க, ஏற்கனவே பல சடங்கு முறை இருக்கு. மீனை முழுங்குவானுங்க. பச்சை மீனை அப்படியே முழுங்குற சடங்குகள் சில இடங்கள் இருக்கு. ஆடு மாடை வெட்டி ரத்தம் குடிக்கிற சடங்குகள் இருக்கு. இன்னும் சில இடங்குகள்ல மண் சோறு சாப்பிட்ற சடங்கு, இன்னும் சில இடங்கள்ல அழகு குத்திட்டு போற சடங்கு, அப்புறம் நெருப்புல இறங்குறது, நெருப்பு சட்டி தூக்கிட்டு போறது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா புதைச்சு தோன்ற சடங்கு, முழுசா புதைச்சு மண்ணுக்குள்ள தோன்ற சடங்கு. இந்த பார்ப்பனர்கள் சாப்பிடுவாங்கல்ல, அந்த சாப்பிட்டு போன பிறகு அந்த எச்சி இலையில உருள்ற சடங்கு. இதெல்லாம் சேர்ந்தா சொர்க்கத்துக்கே போயிருவோமா? இந்த மானங்கட்ட தனத்துக்கு நீ இன்னைக்கே செத்தா என்னன்னு கேக்குறேன். நீ சொர்க்கத்துக்கு போய் என்னத்தை கிழிக்க போறீங்க? சொந்தமா வாழ்ற வாழ்க்கையில உனக்கு சுயமரியாதையோடு ஒரு வாழ்க்கை வாழ முடியல. இதுல மேல போய் சொர்க்கத்துக்கு போறாங்களாம். இன்னும் பல குடும்பங்கள் இருக்குங்க. பட்டினியா கடந்தா ஜீசஸை பார்க்கலான்னு கென்யாவில் ஒரு குடும்பமே செத்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மும்பையில் மாஸ் சூசைடு. மொத்தமாக ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் சூசைட் பண்ணாங்க. நம்மளை கடைசி நேரத்தில் கடவுள் காப்பாற்றுவார்னு நம்பிக்கிட்டு. என்ன கொடுமை சாமி இதெல்லாம்! கடவுள் பேரில் எவ்வளவு மூட நம்பிக்கை அந்த கும்பல் வளர்த்துட்டு காசு பண்ணிட்டு தெரியுது. இந்த அறியாமையில் உழைக்கிற மக்கள் அதுக்குள்ளே கிடக்குறாங்களே. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஒரு பார்ப்பனராவது, ஒரே ஒரு பார்ப்பனராவது அளவு குத்திட்டு போறதை நீங்க பார்த்திருக்கீங்களா?
தீயில் மிதிச்சுட்டு போறதை நீங்க பாத்திருக்கீங்களா? தரைய கழுவிட்டு அதுல சோத்த போட்டு தின்றதை நீங்க பாத்திருக்கீங்களா? யார் சாப்பிட்ட எச்சி இலையிலையாவது ஒரு பார்ப்பனர் உருண்டு நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த சடங்குலையும் பார்ப்பனர் இருக்க மாட்டாங்க. வேதம் ஓதுறதும் வேள்வி செய்யறது மட்டும்தான் பார்ப்பனர்கள் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இத்த வேலைன்னு. ஆனா அவங்க சொல்லி வச்சானுங்கன்னு இந்த உழைக்கிற கூட்டம் பூரா அதுக்குள்ள கிடக்கு. இதை மாத்த வேணாமா? இந்த குழந்தைய தூக்கி பால்ல முக்கிறான் இந்நேரம் அந்த பையன் மேல கேச போட்டுக்கணுமா இல்லையா? அடிச்சு தூக்கி உள்ள போட்டுக்கணுமா இல்லையா? கிராமத்தவே மிரட்டி விட்டுருக்கணுமா இல்லையா? அரசு அவங்களுக்கு புரியும்படியா உட்கார வச்சு அவங்களுக்கு அறிவுறுத்தணுமா இல்லையா? இதுல இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு பாடுபடும், சயின்டிபிக்கா இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் சொல்லி தரணுமா இல்லையா ஒரு அரசு? அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. கர்நாடகத்திலாவது எச்சி இலையில உருண்டதுக்கு அங்க இருக்கிற இடைச்சாதி சாமியார்கள், மடங்களை நடத்துபவர்கள், அவங்களாம் கடுமையா எதிர்த்தாங்க. பாப்பா எச்சி இலையில நாங்க உருண்டா சொர்க்கத்துக்கு போவோமா அப்படின்னு அதை எதிர்த்து சட்டத்தையே கொண்டு வர வச்சாங்க. இங்க என்னடானா வேடிக்கை பாக்குறாங்க. எனக்கு அந்த குழந்தையுடைய முகம் தான் இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஒரு குறைஞ்சபட்சம் 3-4 மாசம் தாங்க இருக்கும் அந்த குழந்தை. மிஞ்சி போனா நான் கூட அதிகமா கூட சொல்லலாம், மேபி அது 2 மாசம் 3 மாசம் குழந்தையா கூட இருக்கலாம். பதறுதுங்க. ஒரு மனுஷன் மூட நம்பிக்கையில இருக்கலாம், இவ்வளவு கொடூரமா இருப்ப மூட நம்பிக்கையில. அது எப்படி சாத்தியம் இந்த கூட்டத்துக்கு? பச்சை குழந்தைங்களை போய் ஒரு சுடுபால்ல போய் முக்கிட்டு இருக்கே, உனக்கு அறிவே இல்லை அந்த கும்பலுக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த திருவிழாக்கள் வழிபாடெல்லாம் எதுக்கு இருக்கு? மனசுல கஷ்டமா இருக்கிறவன் ஒரு 4 பேரை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. சாமியை பார்த்து 4 விஷயத்த பேசி, அப்பா சாமி நீயாவது என்னைய காப்பாத்துன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும், மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதனால நீ சாமி கும்பிட போற. வழிபாட்டு முறைகள், பண்டிகைகள் எல்லாரும் சேர்ந்து அன்பை பகிர்ந்துகள்றதுக்காக வருது. அதுலயுமே நமக்கு மாற்று கருத்து இருக்கு, அது இருக்கட்டும். அது சேர்ந்து நின்று கொண்டாடிட்டு போ. இன்னைக்கெல்லாம் திருத்தணியில நடந்துகிட்டு இருக்கு விழா, ஒரு வாரம் அழகா புறம் போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு போகுது சாமிங்க. அப்படி ஆடிக்கிட்டு போ. எதுக்கு அழகு குத்துற? மொட்டையெடு. உனக்கு சாமி நம்பிக்கைலாம் மொட்டை எடுத்துட்டு போ, திரும்ப முடி வளர்ந்துடும். எதுக்கு உடம்பு அப்படியே நோகடிச்சு கடவுளை கும்பிடணும் எந்த சாமி சொல்லியிருக்கு? எந்த ஏட்டில் எழுதி வச்சிருக்கு? நான் கேட்கிறேன். நான் சைவ சித்தாந்தம் படிச்சவன், நீ சொல்லு, வா விவாதத்துக்கு வா. யாரு உங்களை இப்படிலாம் பண்ண சொன்னா? கொண்டாடுங்க, முளைப்பாரி தூக்குங்க, மாவளக்கெடுங்க, பொங்க வைங்க, ஊருக்கெல்லாம் கொடுங்க, சந்தோஷமா இருங்க. அதுல 4 பேர் சந்தோஷமா இருப்பாங்க, மன இறுக்கம் குறையும். அதெல்லாம் விட்டுப்படி நான் குத்துறேன், வெட்டுறேன், தண்ணி இறங்குறேன், எங்கிட்ட சோற மண்ணில் போட்டு சாப்பிட்றேன், புள்ளைய போட்டு சுடுபால்ல இறக்குறேன், மொத்தமா தற்கொலை பண்ணிக்கிறேன், எவனோ சாப்பிட்ட எச்சியலையில உருள்றேன். என்ன நடக்குது இந்த மாட்டில்? அதெல்லாம் பெரியார் கடுமையா எதிர்க்கிறாரு. நான் அரக்கேண்டா நீங்க எல்லாம், முட்டா பயல்கடா நீங்க, நான் காட்டு மிராண்டி பயல்கடான்னு சொன்னாரு. இதெல்லாம் பார்த்துதான் சொன்னாரு, திருந்துங்கடா, உங்களெல்லாம் பார்ப்பனியம் இப்படி வச்சிருக்கிறது காரணமே அவன் அதிகாரத்துல இருக்கணும்னு தான், நீ ஊரா இப்படி திரியணும்ன்றதுதான், இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு திரும்ப திரும்ப பெரியார் சொன்னார். பெரியாருக்கு முன்னாடியே பெரியவர் ஒருத்தர் நம்ம தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொன்னாரு தெரியுமா? 12 திருமுறைகள் இருக்கு சைவத்துல. சைவ மதம் 12 திருமுறைகளை பின்பற்றுது. இந்த 12 திருமுறைகள்ல 10வது திருமுறை ஒண்ணு இருக்கு, திருமூலர் எழுதிய திருமந்திரம் அப்படின்னு அதுக்கு பேரு. திருமந்திரம் ரொம்ப அருமையான பாடல்களை கொண்டது. அதுல ஒரு பாட்டு என்ன சொல்லுது தெரியுமா? உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். நீ உடம்ப வருத்தி உடம்ப அழிச்சேனா செத்து போவ, உயிர் போயிரும். உடம்ப வருத்துறன்ற பேர்ல, கடவுள்ன்ற பேர்ல உடம்ப வருத்தி நீ செத்தைனா நீ உசுரும் போயிரும். திரும்பட மெய்ஞானம் சேர மாட்டார். அவரால ஞானத்தை உணரவே முடியாது. நீ மயக்கத்துல நடக்கும்போது எங்கிட்ட ஞானத்தை உணர்வ, இங்கிட்டு குத்தி காயத்துல நடக்கும்போது நீ எங்க ஞானத்தை உணர்வ? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த குழந்தைக்கு சுடுதண்ணியில சுடுபால்ல இறக்கி விட்டுருக்க, அந்த குழந்தைக்கு என்ன ஞானம் வரும்? அதுக்கு என்ன தெரியும்? உனக்காக அறிவனை தூக்கி மேல ஊத்துனவன். அதுதான் சொல், திறம்பட மெய்ஞானம் சேர மாட்டார். உனெல்லாம் மெய்ஞானத்தை தெரிஞ்சுக்கவே முடியாதுடா. உடம்பை வளர்க்கும் உபயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு எழுதினாரு. உடம்ப வளர்க்கறதுக்கான உபயம் தெரிஞ்சுக்கிச்சு, உடம்ப வளர்த்தேன், நான் உசுரையும் வளர்த்துக்கிட்டேன். ஏன்? நல்லா தெம்பா இருந்து சாமி கும்பிட்டு போறேன். அதுதான் அவர் சொல்ல வர்றது. சும்மா சாமின்ற பேர்ல உடம்ப வருத்திக்காதடா, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா போய் சாமியை கும்பிடு அப்படின்றதா சுருக்கம். அதுல படிக்காத தக்குரிகளா, காட்டு மிராண்டிகளா, மூட நம்பிக்கையில உழன்று போனவர்களா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு கிடப்பீங்க நான் கேட்கிறேன். உங்களுடைய மூட நம்பிக்கைக்கு இன்னும் எத்தனை குழந்தைகளை, பெண்களை பழி கொடுப்பீங்க நான் கேட்கிறேன். அரசு இதுல தெளிவா முடிவெடுக்கணும். அங்க இருக்கிற மாநில அரசுக்கு ஒரு ரோல் இருக்குங்க. மக்களை வழிநடத்துவது ஒரு அரசினுடைய கடமை. அங்க அந்த வேலையை அவங்க செய்யணும். இது மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கெல்லாம் தடை விதிக்கணும். இல்லைன்னா இந்த கேடு கட்டத்தனம் வளர்ந்துகிட்டே போகும். இதுல எத்தனை குழந்தைங்க பலியாவாங்கன்னு தெரியாது.
எனக்கு என்னமோ அந்த குழந்தை நல்லா இருக்குமானே எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க உயிர் தளத்தை உள்ள இறக்குறீங்க. சுடுபாலில் அந்த குழந்தை இறக்கப்படுது. 3 மாச குழந்தை, 2 மாச குழந்தை. முடியலைங்க எனக்கு. இன்னும் எத்தனை நாள் இந்த காட்டு மிராண்டி கும்பலோட கதற போறோன்னு தெரியலங்க. தக்குரி பண்ணாட கும்பலோட.